ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் மினி vlog. இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் வந்து செய்ய போகிறோம். எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்சது. அஃப்கோர்ஸ் நமக்கும் பிடிக்கும் அது. ஏன்னா எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து கலர்ஸ் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. எனக்கு ரெயின்போனா ரொம்ப பிடிக்கும். சரி, பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம், இன்றைக்கி சண்டே என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக, என்ன நம்ம ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கோம், குழந்தைங்களுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி செய்யணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். சடனாக நேற்று ரீல்ஸ் பார்க்கக்குள்ள ரெயின்போ பொரின்னு வந்தது. வா, சூப்பராக இருக்கே, இது நம்ம பண்ண முடியுமா, நம்மளால் பண்ண முடியுமா, இல்லை இவங்க பண்ணால் மட்டும் தான் வருமா, சரி நம்ம இதை ட்ரை பண்ணியே பார்ப்போம்னு சொல்லி தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக வந்தது. எப்படி இருந்துச்சு நீங்களும் லாஸ்ட்டில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 4 கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன, நாங்கள் க்ரீன் கலருக்கு வந்து கீரை எடுத்திருந்தாங்க. என்கிட்ட வந்து கீரை இல்லை. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, புதினா அண்டு கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி மூணுமே வந்து கொஞ்சம் நல்ல குழந்தைங்களுக்கு தேவை தான் இல்லையா, அதனால வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது மூணையும் வந்து அரைச்சிட்டேன். அண்ட் வந்து ரெட் கலருக்கு வந்து பீட்ரூட் வந்து அரைச்சிட்டேன். எல்லோ கலருக்கு வந்து டர்மரிக்கே, அவங்க யூஸ் பண்ணதே டர்மரிக்கே போட்டுட்டேன். ஒயிட் வந்து நார்மலாக விட்டாச்சு. பட் என்னென்னா, இது எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் நெய் போட்டு அண்ட் சால்ட் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் அந்த ஒரு மாதிரி பால் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா சப்பாத்தி ரோல் போட்டு பண்ணி ஒன்று ஒன்றா வந்து இதில் என்ன ஒரு டிப்ஸுனால், எல்லாமே ஒரே ஷேப்பில் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணக்கூடாது. ஒன்று வந்து ரெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதுக்கடுத்து வந்து க்ரீன் வந்து அதோட குட்டியாக இருக்கணும், எல்லோ அதோட குட்டியாக இருக்கணும், ஒயிட் வந்து அதோட குட்டியாக இருக்கணும். நீங்கள் மாவு எடுக்கக்குள்ளவே அந்த 4 பார்ட்டிஷனாக பிரிக்கும் போதே கொஞ்சம் எக்ஸஸாக வந்து பெருசாக இருக்கிறது ரெட்டுக்கு அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அளவு கம்மியாக வந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு உருட்டும் போது கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லாமே மேலே போட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஷேப்ஸ் வருது. உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும். இது மாதிரி நான் வந்து இந்த பேக்கரியில் வந்து ஒரு இது மாதிரி சாப்பிட்ருக்கேன் நான். அது என்னதுன்னு தெரியல, எனக்கு கேக் மாதிரி இருக்கும், நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அதுதான் எனக்கு பார்க்கக்குள்ள அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் எண்ணெய் காய வச்சு அந்த ஆக்சுவலி நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சைஸே குட்டியாக தான் வரும் பூரி சைஸ்க்கு. நம்ம எதுவுமே எக்ஸஸாக வந்து கட் பண்ணணுமோ எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அது எண்ணெயில் போட்டு பொரிச்சோன்னா ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் வந்துச்சு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நம்ம எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்க்கல, நேச்சுரலாக நம்ம பீட்ரூட் இதுன்னு. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் நான் சொல்லணும், நான் வந்து இது ரொம்பவே நல்லா இருக்காது அப்படி தான் நினச்சேன். ஏன்னா பீட்ரூட் வந்து நம்ம பச்சையாக அரைக்கிறோம், கீரையும் நம்ம பச்சையாக அரைக்கிறோம், எல்லாமே பச்சையாக போடுறோமே, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியலேன்னு தான் கொடுத்தேன். சஞ்சனா கொடுத்தோன்னா அவள் கலர் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. நீலாவும் வா சூப்பர்ன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா. அதுக்கப்புறம் சரி நம்மளும் இது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லி சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இது நம்பணும், உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப் தான். நம்ம இது கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரீ டைமில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம். பை.